நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, அந்த ரவுடி கும்பல் எதுக்கு நம்ம மல்லியும், இந்த போலி வேஷம் போட்டுட்டு இருக்கிற இந்த சுடரையும் கடத்தணும்னு தாங்க நம்ம கதிரேசனோட வாயிலே அதுக்கான உண்மையை வர வைக்க போறாங்க. ஒரு பக்கம் இந்த ரகுவோட வாழ்க்கை கட்டத்துக்கு இந்த விஜய் தானே இவன் மது பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பணம் தான் வந்துட்டு வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரகுவும் இந்த போலி ரேணுகாவும். ஆனால் பணம் வந்துட்டு கடத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கதிரேசனும் நம்ம விஜயும் ஏமாற்ற வந்திருக்காங்கன்னு எல்லாருமே ஏமாந்துட்டோங்க. ஆனால் அது கிடையாதுங்க. பணம் தான் வந்துட்டு ஒரு நோக்கனாவா அது ஆரம்பத்திலே அந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டர் மூலிமா இருக்கிற பணத்தை வந்துட்டு எப்பயோ இந்த சுடரையும் இந்த ரகுவும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. பிரிஞ்சு போன குடும்பத்தை எதுக்காக வந்துட்டு காரணமே இல்லாமல் இந்த ரகு வந்துட்டு இவ உண்மையிலே ரேணுகா தான் அப்படின்னு இறந்து போனவளை காரணமாக வச்சு இந்த சுடரை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சு எல்லாருமே ஒற்றுமையாக சேர்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ரகு வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆபத்தில் தாங்க இவங்க எல்லாருமே சிக்க வைக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ரகு வந்துட்டு மது போதையில் இந்த ஒரு பையன்கிட்ட சொன்னது என்னன்னாவா, என்னுடைய வாழ்க்கை கெட்டத்துக்கும் என்னுடைய குடும்பம் வந்துட்டு எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருக்கும் எல்லாமே வந்துட்டு கெட்டத்துக்கு இந்த விஜய் தான் காரணம். அவனால் தான் வந்துட்டு நான் இந்த நிலைமையில் இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஜயும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நடுத்தெருவில் நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் அப்போ கடைசியில் இவங்க ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கிற போது என்னுடைய சுயரூபத்தை காமிப்பேன். ஏன்னா இந்த விஜய் வந்துட்டு என்னுடைய முகத்தை இருக்கட்டும் இல்லை எல்லாமே மறந்துட்டான். அன்றைக்கி முந்தா நாள் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டு வந்துட்டு நீ ஒரு கார் எடுத்துகிட்டு போனோமா விஜய் சண்டையில் வந்து இடிச்சில்ல, அவன் தான் விஜய். அவனை மட்டும் நான் வந்துட்டு ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு எடுத்துட்டார்ல என்ன கேளு. என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே கூறு போட்டு வந்துட்டு அழிச்சவன் அவன். கண்டிப்பாக வந்துட்டு அவன் கூடிய சீக்கிரத்தில் என் காலில் முட்டி போட்டு கதறணும், என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு எனக்கு உயிர் பிச்சையை கொடு அப்படின்ற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வருவோன்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு பக்கம் இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம மல்லியோட பேச்சை கேட்டால் அந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு குழப்பமே நடக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இந்த ரேணுகா வந்துட்டு கடத்துறதுக்கு காரணம் என்ன, ரேணுகா உண்மையிலே வந்துட்டு விஜயோட பொண்டாட்டியா இல்லை இந்த கதிரேசனோட மகளா அப்படின்ற உண்மையை வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வர ரொம்பவே வந்துட்டு ஆவரோடும் இருக்காங்க. ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கதிரேசன் வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள்ப்பா எத்தனை வருஷம் வந்துட்டு இந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, டெண்டரை வந்துட்டு கைமாத்துறதும் டெண்டர் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம கதிரேசனும் சொல்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேணுகா உயிரோடையே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு வந்துட்டு இப்போ 14 வயது ஆகுது. இப்படி இருக்கிற போது எப்படி வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லவும் செய்கிறாங்க, நம்ம ரேணுகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காலே சுடரு, அவளோட மூஞ்சி வந்துட்டு மாறத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த மல்லியை வந்துட்டு நம்ம போட்டு கொண்டு இருக்கணும், அவள் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிருவா போல், நம்ம வந்த விஷயம் வந்துட்டு அப்புறம் நடக்காது போலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ரகு வந்துட்டு அனுப்பின ஒரு தூது மட்டும்தாங்க இந்த ரேணுகன்ற பேரில் இருக்காலே இந்த சுடர். இப்போ வரைக்குமே இந்த ரகுவோட பேச்சை கேட்டு பணத்தை கடத்துறதா தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரகு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரத்தில் ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதில் சிக்க போகிறது இந்த ரேணுகாவா இல்லை நம்ம ரகுவா இல்லை இந்த கதிரேசனை ஏமாற போகிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கேட்கும். கண்டிப்பாக நம்ம விஜய் வந்துட்டு அப்படி என்ன தான் வந்துட்டு பாவத்தை பண்ணியிருந்தாலும் இந்த ரகு கிட்ட வந்துட்டு ஏமாற போகிறது கிடையாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.